ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டெட் மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தற்பொழுது போராடிட்டு வராங்க. ஸோ பிடி மற்றும் பிஆர்டிஓ 2024 விடிவு காலம் பிறக்குமா, தமிழக அரசே இப்படின்ட்டு போராட்ட களத்துலேருந்து இந்த மாதிரியான இது எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அரசாங்கம் நினைத்தது ஏழை எளிய மக்களை எல்லாம், பாமரர்களை எல்லாம், பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த 5000 ரூபாய்க்கு மயங்கிடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ ஓட்டு போடும் பொழுது ஒரே விரல் தான், ஒரே ஒரு ப்ரெஸ் தான் மொத்தமாக அங்கேயே மயங்க வந்துட்டு தேர்தல் எலெக்ஷனில் ரிசல்ட் வரும்பொழுது எல்லாம் நாம் உண்மையாகவே மயங்கிட்டோம் அப்படின்ட்டு ஆசிரியர்கள் எல்லாமே இந்த மாதிரி சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஸோ டிவிக்கு ஆட்சியில் ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் வருமா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் 2024 ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பு 24/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ராஜரத்னம் மைதானம் எழும்பூர் சென்னையில் இந்த பிடி மற்றும் பிஆர்டி ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை எல்லாமே வச்சாங்க. ஸோ 13 ஆண்டுகளாக காத்திருக்கும் 2024 ஆண்டு ஆசிரியர்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இந்த மறு நியமன தேர்வு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக இல்லை. ஸோ பெரிய எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்க வேண்டியவர்கள் அதிகாரிகள் எங்கள் வாழ்க்கையே சின்னாபின்னம் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே போராட்ட களத்துலேருந்து நமக்கு சில தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட களத்துலேருந்து நியமன தேர்ச்சி எழுதி ஆசிரியர்கள் தற்பொழுது போராடிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து இவங்களை அழைச்சி பேசி ஒரு முக்கியமாக இவங்களுடைய போராட்டத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்றத தான் நம்ம எல்லாமே எதிர்பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றி நாம் சொல்லலாங்க. சிறப்பு டெட் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்காக இடைக்கால தடை மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ சிறப்பு டெட் தேர்வுகளை இனிமேல் வெளியிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதற்கான இடைக்கால தடையை மீண்டும் நீட்டிப்புகள் செஞ்சுருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 24 வரை நீட்டிப்பு செஞ்சிருக்கு. கருணை மதிப்பெண் கிரேஸ் மார்க் வழங்குவது குறித்து முடிவெடுக்க அரசு கூடுதல் கால அவகாசம் கோரியதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மேலும் சில தரப்பினர் தாக்கல் செய்த புதிய மனு அனுமதிக்கப்பட்டது. அடுத்த கட்ட விசாரணை வழக்கம் போல ஆகஸ்ட் 24 நடைபெறும். இந்த கருணை மதிப்பெண் தொடர்பாக எந்த உத்தரவும் இன்னும் பிறப்பிக்கப்படவில்லை. ஸோ இதுதான் அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. கருணை மதிப்பெண் சார்பாக இன்னும் எந்த விதமான முக்கியமான உத்தரவுகள் எதுவுமே பிறப்பிக்கப்படவில்லை. அதனால வெயிட் பண்ணுங்க, ஆகஸ்ட் 24 வரை இந்த இதை வந்து தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே என்ன அப்படின்னு நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்-டெட் 2026 ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் மிக மிக முக்கியமான நாள் மதிப்பெண் விஷயத்தில், டெட் மதிப்பெண் விஷயத்தில் தமிழ்நாடு அரசு என்ன கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதை தான் எல்லாருமே போராட்டிருக்காங்க. மாண்புமிகு நீதிமன்றத்தில் தமிழக அரசு தன்னுடைய அந்த கொள்கை முடிவு என்ன அப்படி சப்மிட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்கூடிய இதனுடைய விஷயம். உங்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ கடந்த அரசு ஜனவரி மாதம் 2025 நவம்பர் டெட்டோடைய ரிசல்ட் வந்தது. ஜனவரி 30 ஜனவரி 29 ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அந்த அரசாணைப்படி அந்த ஜென்ரலுக்கு வந்து மதிப்பெண்களை 75ஆகவும், SC/STக்கு 65ஆகவும் குறைச்சாங்க. ஆனால் பொது பிரிவினருக்கு மதிப்பெண்களை குறைச்சிருக்கணும். ஓகேங்களா? இதை வந்து அவங்க வந்து குறைச்சிருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க, எதுக்கு ஜென்ரலுக்கு வந்து மார்க்கை குறைக்கல, உங்களோட ஐடியா நீங்கள் குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்கூட்டியே நாங்கள் குறைக்கலாம்னு திட்டமிட்டதும் குறைக்க தான் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவு எவ்வளோ குறைக்க போகிறோம், என்ன கொள்கை முடிவு அப்படின்றது இன்னும்
விரிவாக சொல்லலைங்க. ஸோ இந்த 24ஆம் தேதியில் இதற்கான அப்டேட் வருவோம் அப்படின்றது எதிர்பார்க்கறது. டெட்டுடைய ஸ்பெஷல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 24ஆம் தேதி வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் போஸ்ட்போனும் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்கு இந்த இது அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதனால் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நீதிமன்றத்தில் இதை தான் அரசினுடைய கொள்கை முடிவு வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் இருக்குது, போனஸ் மதிப்பெண்கள் இருக்குது, கொள்கை முடிவு இருக்குது, சிறப்பு மதிப்பெண்களுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. எல்லாமே ஸ்பெஷல் ஒர்க்கிங் டீச்சருக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓயும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பையும் கொடுப்பாங்க. அப்படியே பார்க்கலாம். 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் நம்ம இன்னும் ஒரு சில தினங்கள் எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் தர நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.